எடப்பாடியார் ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம் சொல்றது காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்திருக்காரு ஸ்டாலின். என்ன ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம் சிவகுமார் சொல்றாரு, அந்த முதலமைச்சர் சொல்றாரு. அந்த காங்கிரஸுக்கு 10 சீட்டு தந்த நியாயமா? எதுக்கு இது தந்தாரு சீமான் விமர்சனம் பண்ணல. காங்கிரசுடைய கொள்கையே ஒரு சொட்டு நீர் கூட கொடுக்க கூடாது என்பதுதான். மக்கள் குடிப்பதால் கெட்டு போகின்றார்கள், மக்களுடைய சிந்தை மாறி போகிறது. அதை காங்கிரஸை பொறுத்தவரையில் எங்களுடைய மகாத்மா காந்தியுடைய கொள்கை ஒரு சொட்டு மது தண்ணீர் கூட மக்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் கொள்கை. காவிரி நீர் வந்து கொண்டிருக்கின்றது. ஈரோட்டில் இருக்கின்ற காவிரி ஆறை பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் கூட இன்னைக்கு போய் பாருங்க, இருக்கிற பாறையெல்லாம் மறைச்சிட்டு தான் தண்ணி போயிட்டு இருக்கு. ஆக வேண்டிய அளவு நமக்கு தண்ணி தருவதற்கு கர்நாடகா ரெடியாக இருந்தாலும் அவர்களுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் சில தடங்கல்கள் இருக்கின்றன. எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய முதலமைச்சர் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர். கர்நாடக அரசோடு பேசி காவிரியிலே தண்ணீர் அதிகமாக வரும்போது நமக்கு கிடைப்பதற்கு கண்டிப்பாக ஏற்பாடு. பாஜக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக விலகிச்சு சொல்றாரு. ஆனா எந்த ஒரு கூட்டத்திலையுமே அந்த பாஜக விமர்சிக்கிறதுல, மோடியை பத்தி விமர்சிக்கிறதுல ஒரு திமுக மட்டும் டார்கெட் பண்றாரு. எடப்பாடியார் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குறிப்பிட்டு பேசினாலோ அல்லது விமர்சித்து பேசினாலோ கொடநாடு வழக்கு என்பதை சிபிஐ கையில் எடுத்துக் கொள்ளும். அதற்காக பயந்துதான் பேசுறேன். சாதிக் பாட்ஷாவிற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, மிகப்பெரிய மரியாதையை கலைஞர் காலத்திலே கொடுத்திருக்கிறார்கள். சாதிக் பாட்ஷாவை, உடுமலை சாதிக் பாட்ஷாவை அமைச்சராக ஆக்கியிருக்கிறார். டெய்லி பாத்தீங்கன்னா முருகன், சதாசிவம், சாதிக் பாட்ஷா, அலி, ஜேம்ஸ் அரசு ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? போதைப் பொருளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களிலும் இருக்கிறது என்று சொன்னால் அதை மொத்தமாக இங்கே வரவழைக்கப்படுகிறது என்று சொன்னால் குஜராத்தில் அதானியினுடைய துறைமுகத்தில் வரவழைக்கப்பட்டு அதானியினுடைய கம்பெனியிலே இருக்கின்றவர்கள் தான் அதை விநியோகம் செய்கின்றனர். முரண்பாடுதான் அவங்களுடைய கூட்டணியினுடைய கொள்கையே முரண்பாடுதான். நீங்கள் இப்ப சொல்கின்றார்கள் நீட்டு அது இது என்றெல்லாம் பாமக மற்ற கட்சிகளை எல்லாம் சொல்கின்றீர்கள். இதெல்லாம் உண்மையான காரணம் அல்ல. இன்றைக்கு இது தமிழகத்திலே அமைந்திருக்கின்ற கூட்டணி, ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி என்று சொன்னால் இது ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, மத வெறித்தனத்திற்கு அப்பாற்பட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கொள்கைக்காகத்தான் இந்த கூட்டணி இருக்கின்றது. ஆனால் மற்ற கூட்டணிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொள்கைக்காக ஒன்று சேரவில்லை. சில கோடி ரூபாய் பேரம் பேசி பெறுவதற்காகத்தான் அந்த கூட்டணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.